வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் விற்பனைக்கு வரப்போகிற அப்கமிங் ஒரு 4 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் கிரெட்டா கார் இருக்குது. இந்த கிரெட்டா காரில் என்லைன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வேரியண்ட்டை மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. மார்ச் 11ஆம் தேதி இந்த வேரியண்ட் லான்ச் ஆகிறதா இருக்குது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் பவர் விரும்பிகளுக்கு இந்த வேரியண்ட் ஏற்ற ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு கிரெட்டா கார் இந்தியாவில் விற்பனை ஆகிட்டுருக்கு. இந்தியாவிலே ஒரு அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி ரக காராக கிரெட்டா டாப்பில் இருக்குது. அந்த வகையில் நார்மல் கிரெட்டாவோட பவர் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த என்லைன் வேரியண்ட் விற்பனைக்கு வரப்போகுது. இந்த வேரியண்ட்டில் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 160 PS பவரையும் 253 Nm டார்க்கையும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஹார்ட்வேர்ஸ் சேமாக தான் இருக்கும் ரெண்டு வேரியண்ட்லையும். பட் இருந்தாலும் என்லைன் வேரியண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால சஸ்பென்ஷனில் டியூனப் சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. காஸ்மெட்டிக்காக சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரில்லு, பம்பரு, இந்த மாதிரி இடங்களில் சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் டாடா நெக்ஸான் காரில் டார்க் எடிஷன் விற்பனைக்கு வரப்போகுது. ஹரியரு, சஃபாரி இந்த மாதிரி காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்த பிறகு டார்க் எடிஷனை அறிமுகப்படுத்திட்டாங்க. பட் நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டு வரல. நெக்ஸானும் இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகிருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவி தான். கிரெட்டா பொறுத்த வரைக்கும் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு எஸ்யூவி காராக இருக்கும். இன்னொரு புறம் நெக்ஸான் ஒரு அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி காராக இருக்கும். சேஃப்டி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா ஒரு சேஃபான காராக நெக்ஸான் கார் இருக்குது. இப்போ இதில் நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ்டு மிட்நைட் பிளாக் பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது வெளிப்புறத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல வரும். பிளாக் கலரில் பம்பரு, கிரில்லு, ரூஃப் ரெயிலு இதெல்லாம் பிளாக்ல வரும். அலாய் வீல்ஸும் பிளாக்ல தான் இருக்கும். டாடா லோகோவும் பிளாக்ல தான் இருக்கும். இதற்கேற்றபடியே பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் ஃபுல்லாக பிளாக்ல தான். டேஷ்போர்டு, சீட்டு எல்லாமே பிளாக்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மல் எடிஷனை விட இந்த டார்க் எடிஷன் 25,000 30,000 வரைக்கும் விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் மகேந்திராவில் XUV 300 காரில் ஃபேஸ் லிஃப்ட்டை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸான் மாதிரியே இந்த XUV 300 சேஃப்டி விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இப்போ மகேந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா காரையுமே ரீடிசைன் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் ஒரு XUV 700, ஸ்கார்பியோ என் இந்த வகையில் XUV 300 காரும் ஃபேஸ் லிஃப்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஷார்ப்பாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரில் டெம்பரரி லைட்ஸ் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஷேப் சர்க்குலராக இருக்குது. அதனால் ப்ரொடக்ஷன் மாடல்லையும் ஒரு சர்க்குலர் ஹெட் லேம்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அலாய் வீலோட டிசைனை மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ மறைச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால புது அலாய் வீல் டிசைன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ரைட்டான கிரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மாடர்ன் டேஷ்போர்டும் கொடுக்க போகிறாங்களாம். அதில் ஃப்ளோட்டிங் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு, உட்புறம் வென்டிலேட்டட் சீட்டு, 360 டிகிரி கேமரா, ஆம்பியன் லைட்டிங்கு, ப்ரீமியம் சரவுண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,000 15 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக BYD அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சீல் அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இவங்ககிட்ட E6 அப்படிங்கிற ஒரு MPV ரக காரும், அட்டோ 3 அப்படிங்கிற ஒரு SUV ரக கார் தான் விற்பனையில் இருக்குது. இப்போ அடுத்ததாக சீல் அப்படிங்கிற காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. டெஸ்லா மாடல் 3 காருக்கு போட்டியாக இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. இது ஒரு பவர்ஃபுல்லான காராக வரப்போகுது. 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 5.9 செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணுவதற்கு நார்மல் சாக்கெட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 8 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சிங்கிள் சார்ஜுக்கு 570 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 230 ஹார்ஸ் பவரையும் 360 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். கியா EV6, ஹூண்டாய் அயோனிக் 5, வால்வோ C40 இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. நன்றி.